மறந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறையுறவில் மறந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பல தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பல தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். மறந்து சுகம் பெறுவோம் வாருங்கள். இமை திறந்து விடியல் காண கூடுங்கள். சுமை மறந்து சுகம் பெறுவோம் வாருங்கள். இமை திறந்து விடியல் காண கூடுங்கள். இருள் மறைந்து ஒளி நிறையும் வாருங்கள். இருள் மறைந்து ஒளி நிறையும் வாருங்கள். நாம் அருள் வாழ்வில் மகிழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் அருள் வாழ்வில் மகிழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இறையுறவில் மறந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலம் தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலம் தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள்.
அழைத்தோம். இறை குருக்களே வருக, மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம். இறை மக்களே வருக, திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம். இறை குருக்களே வருக, பலியினில் பங்கேற்க வருகவென்றழைத்தோம். இறை மக்களே வருக. மறந்து சுகம் பெறுவோம் வாருங்கள், இவை திறந்து விடிய காண கூடுங்கள். சுமை மறந்து சுகம் பெறுவோம் வாருங்கள், இவை திறந்து விடிய காண கூடுங்கள். இருள் மறைந்து ஒளி நிறையும் வாருங்கள், இருள் மறைந்து ஒளி நிறையும் வாருங்கள். நாம் அருள் வாழ்வில் மகிழ்ந்திடுவோம் கூடுங்கள், நாம் அருள் வாழ்வில் மகிழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியில் பலமளிக்கும் ஒற்றுமை என்ற மைய சிந்தனையில் தியானிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற முன்னோர் சொல்லாடலும், எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்ற நற்செய்தியாளர் யோவானின் கூற்றும் மனிதர்கள் ஒன்றித்து வாழ்வதே சிறப்பு என்ற உண்மையை எடுத்துரைக்கிறது. ஒன்றிப்பின் பயனாய் தொடக்க கால திரு அவையில் வாழ்ந்த சீடர்கள் கூடி ஜெபிப்பதிலும் அப்பம் பிடுவதிலும் இணைந்திருந்து தூய ஆவியாரின் வழிகாட்டுதலில் திரு அவையை கட்டி எழுப்பினார்கள். நாம் ஒற்றுமையாக இருந்தால் எவ்வித சவால்களையும் நம்மால் எதிர்கொள்ள முடியும். நமது ஒற்றுமையின் பலத்தால் நம் சமூகத்தில் தலை தூக்கும் அநீதிகளை எதிர்த்து நம்மால் களம் காண இயலும். இவ்வாறு கல்வி பயிலும் மாணவர்களாகிய நாமும் ஒற்றுமையோடு ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விட்டு கொடுத்து பகிர்ந்து வாழ கடமைப்பட்டுள்ளோம். நாம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதை உள்ளத்தில் நிறுத்தி அதற்கான அருளை இப்பலியில் வேண்டுவோம். இறை ஆசீர் பெறுவோம். சகோதரமே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோ. திருத்தூதரான புனித அந்திரேயா உமது திரு அவையின் போதகராகவும் வழிகாட்டியாகவும் விளங்கியது போல அவர் எங்களுக்காகவும் திருமுனென்றும் பரிந்துரைப்பவராகவும் இருப்பாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். யூதாவும் இஸ்ரேலும் ஒரே அரசாகும்படி அனைவரையும் கூட்டி சேர்த்து
இஸ்ரேலின் மலைகள் மீது ஒரே நாட்டினர் ஆக்குவேன். அவர்களை மீட்டு தூய்மையாக்குவேன். என் ஊழியன் தாவீது அவர்களுக்கு அரசனாயிருப்பார். ஆண்டவர் அவர்களுடன் நல்லுறவு உடன்படிக்கை செய்து கொள்வார் என்று கூறும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, இறை வார்த்தைகள் 15 முதல் 28 முடிய. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, நீ ஒரு கோலை எடுத்துக்கொள். அதில் யூதாவுக்கும் அவனோடு சேர்ந்திருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் உரியது என்று எழுது. பின்னர் இன்னொரு கோலை எடுத்து அதில் யோசேப்புக்கும் அவனோடு சேர்ந்த இஸ்ரேல் வீட்டால் அனைவருக்கும் உரிய எப்ராயிமின் கோல் என்று எழுது. அவை இரண்டும் உன் கையில் ஒரே கோலாய் இருக்கும்படி அவற்றை ஒன்றாக சேர். உன் மக்களினத்தார் உன்னிடம் இவற்றால் என்ன சுட்டிக்காட்ட விளைகிறீர் என கேட்கையில் அவர்களுக்கு சொல், தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே: நான் எப்ராயிமின் கையில் இருக்கும் யோசேப்பு மற்றும் அதனுடன் சேர்ந்த இஸ்ரேல் குலங்களின் கோல்களை எடுத்து அதை யூதாவின் கோலுடன் சேர்த்து அவற்றை ஒரே கோலாய் மாற்றுவேன். அவை என் கையில் ஒரே கோலாய் இருக்கும்படி அவை என் கையில் ஒரே கோலாய் இருக்கும். நீ எழுதிய கோல்களை அவர்கள் கண் முன்னால் உன் கையில் பிடித்து அவர்களுக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: இதோ நான் இஸ்ராயேலர் சிதறுண்ட நாடுகளிலிருந்து அவர்களை அழைத்து எம் அருகினின்றும் கூட்டி சேர்த்து அவர்களின் சொந்த நாட்டிற்கு கொணர்வேன். இஸ்ரேலின் மலைகள் மீது அவர்களை ஒரே நாட்டினர் ஆக்குவேன். அவர்கள் எல்லோருக்கும் ஒரே அரசன் இருப்பான். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் இரு நாடுகளாகவோ இரு அரசுகளாகவோ பிரிந்திரார். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் தங்கள் தெய்வ சிலைகளாலோ இழிந்த அருவருப்பான பொருட்களாலோ தங்கள் வேறெந்த குற்றங்களாலோ தங்களை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் பாவம் செய்த எல்லா குடியிருப்புகளிலிருந்தும் அவர்களை நான் மீட்டு தூய்மையாக்குவேன். அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பர், நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன். என் ஊழியன் தாவீது அவர்களுக்கு அரசனாயிருப்பான். என் நீதி நெறிகளின்படி அவர்கள் நடப்பர். என் நியமங்களை அவர்கள் கருத்தாய் கடைபிடிப்பர். நான் என் ஊழியன் யாக்கோபுக்கு கொடுத்ததும் உங்கள் மூதாதையர் வாழ்ந்ததுமாகிய நாட்டில் அவர்கள் வாழ்வர். அவர்களும் அவர்களின் மக்களும் மக்களின் மக்களும் அங்கு என்றென்றும் வாழ்வர். என் ஊழியன் தாவீது என்றென்றும் அவர்களின் தலைவனாய் இருப்பான். நான் அவர்களுடன் நல்லுறவு உடன்படிக்கையை செய்து கொள்வேன். அது அவர்களுடன் என்றென்றும் நிலைத்திருக்கும். நான் அவர்களை நிலைபெற செய்து அவர்களை பெருக செய்வேன். என் தூயகத்தை அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைக்க செய்வேன். என் உறைவிடம் அவர்கள் நடுவே இருக்கும். நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன். அவர்கள் எனக்கு மக்களாய் இருப்பர். என் தூயகம் அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைத்திருக்கையில் இஸ்ரேலை தூய்மைப்படுத்துவர் ஆண்டவராகிய நானே என வேற்றினத்தார் அறிந்து கொள்வர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எனக்கு எந்த குறையும் இல்லையே. என்னாயன் ஆண்டவரே, எனக்கு எந்த குறையும் இல்லையே. இருள் சூழும் வழிகளிலும்
இருள் சூழும் வழிகளிலும் எனக்கு எந்த கவலை இல்லையே, எனக்கு எந்த கவலை இல்லையே. என் ஆண்டவரே, எனக்கு எந்த குறையும் இல்லையே. புல்வெளிகளில் இளைப்பாற செய்கிறார் ஆண்டவரே. தெளிந்த நீரோடையாய் என் தாகம் தீர்க்கிறார் ஆண்டவரே. பசும்புல்வெளிகளில் இளைப்பாற செய்கிறார் ஆண்டவரே. தெளிந்த நீரோடையாய் என் தாகம் தீர்க்கிறார் ஆண்டவரே. களைப்பினை போக்கிடுவார், கலக்கங்கள் தீர்த்திடுவார், நீதியில் நடத்திடுவார், தீமைகள் போக்கிடுவார். களைப்பினை போக்கிடுவார், கலக்கங்கள் தீர்த்திடுவார், நீதியில் நடத்திடுவார், தீமைகள் போக்கிடுவார். அன்பும் அருளும் நலமும் என்னை அணி அணியாய் சூழ்ந்து வர ஆண்டவரின் இல்லத்தில் நெடுங்காலம் வாழ்ந்திருப்பேன், நெடுங்காலம் வாழ்ந்திருப்பேன். என் ஆண்டவரே, எனக்கு எந்த குறையும் இல்லையே. அழுகிறேன், கண்ணீரை துடைக்கிறார் ஆண்டவரே. சுமைகளில் விழுகிறேன், தோள்களிலே தாங்குகிறார் ஆண்டவரே. தோல்வியில் அழுகிறேன், கண்ணீரை துடைக்கிறார் ஆண்டவரே. சுமைகளில் விழுகிறேன், தோள்களிலே தாங்குகிறார் ஆண்டவரே. நலிந்ததை தேற்றிடுவார், நலன்களை காண செய்வார், காயங்கள் ஆற்றிடுவார், கருணையை பொழிந்திடுவார். நலிந்ததை தேற்றிடுவார், நலன்களை காண செய்வார், காயங்கள் ஆற்றிடுவார், கருணையை பொழிந்திடுவார். அன்பும் அருளும் நலனும் என்னை அணி அணியாய் சூழ்ந்து வர ஆண்டவரின் இல்லத்தில் நெடுங்காலம் வாழ்ந்திருப்பேன், நெடுங்காலம் வாழ்ந்திருப்பேன். என் ஆண்டவரே, எனக்கு எந்த குறையும் இல்லையே. என் ஆண்டவரே, எனக்கு எந்த குறையும் இல்லையே. இருள் சூழும் வழிகளிலும், இருள் சூழும் வழிகளிலும் எனக்கு எந்த கவலை இல்லையே, எனக்கு எந்த கவலை இல்லையே. என் ஆண்டவரே, எனக்கு எந்த குறையும் இல்லையே. இரண்டாம் வாசக முன்னுரை. நாம் பெற்றுக்கொண்ட
அமைதியுடனும் வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொண்டு கடவுள் ஒருவரே என நம்பிக்கையுடன் வாழ அழைக்கும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. ஆதலால் ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். ஆவியும் ஒன்றே, அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே, எல்லோருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லோருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லோருக்குள்ளும் இருப்பவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. நூற்பிரிவு 17, இறை சொற்றொடர்கள் 20 முதல் 23 முடிய. அவர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்பவருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுக்குள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கே புகழ். அன்புமிக்க குழந்தைகளே, அருமை ஆசிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் அருட்பணியாளர்கள் சார்பாக விழா வாழ்த்துக்களை மீண்டுமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஒற்றுமையே பலமளிக்கும் என்ற சிந்தனை நமக்கு எந்நாளும் இறைவனினுடைய திருவிழா துவக்கத்திலிருந்தே தரப்படுகிறது. அனைவரும் ஒன்றித்திருப்பார்களாக என்று ஆண்டவரினுடைய படைப்பு நாட்கள் முதல் இந்நாள் வரை வருகின்ற நாட்களிலும் நமக்கான
வாழ்வின் பாடமாக இந்த செய்தி இருந்து கொண்டே இருக்கும். ஆண்டவரினுடைய திருவுளப்படி ஆதி பெற்றோரும் இறைவனும் ஒன்றிணைந்திருக்க வேண்டும், ஏதேன் தோற்றத்தை உரிமையாக்கி கொள்ள வேண்டும், ஒற்றுமையோடு பலம் பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்றிருந்த சிந்தனையை பாவத்தால் இழந்த ஆதி பெற்றோர்கள் தம் பிள்ளைகளாகிய காயினையும் ஆபேலையும் ஒற்றுமை இழம்ப பெற்றிருப்பினும் ஆண்டவரினுடைய திரு அகத்திற்கு ஏறி செல்லுக வேண்டும் என்ற பாபேல் கோபுரம் கட்ட வேண்டும் என்ற நிகழ்வை அவர்களுடைய மனதில் தாங்கி பிளவுகள் பார்க்கின்ற பொழுது இன்று நாம் வாசிக்க கேட்ட எசக்கியலின் புத்தகமும் எபேசியரின் புத்தகமும் நற்செய்தியும் தருகின்ற பாடம் என்னவெனில், ஒற்றுமை என்றும் இறை திருவுளமாக இருக்கிறது. ஒற்றுமையோடு இருப்பவர்கள் பலத்துடன் வலுவுடன் வாழ்கிறார்கள். பலம் என்பதும் வலு என்பதும் ஒருவருக்கு எதற்காக கொடுக்கப்படுகிறதென்றால் அந்த பலத்தை கொண்டு வலுவற்றவர்களை வீழ்த்தாட்டுவதற்கு கிடையாது, மாறாக வலுவில்லாரையும் ஒற்றுமையுடன் பாதுகாத்து வாழ வேண்டும் என்பதே இறைவனினுடைய சித்தமாக இருக்கிறது. ஒருமித்த சிந்தனையோடு, ஒன்றிணைந்த தோள்களோடு, இணைந்த கரங்களோடு, ஒற்றுமையோடு நாம் பயணிக்க வேண்டும் என்பதே ஆண்டவரினுடைய திருவுளம். நம்முடைய அந்திரையார் மழலை பள்ளியாக இருக்கட்டும், நம்முடைய துவக்கப்பள்ளி மற்றும் சிறுமலர் உயர்நிலைப்பள்ளி என்று வருகின்ற பொழுது நம்முடைய பள்ளிகள் யாவும் ஒருங்கே பயணிக்க வேண்டும். ஒருமித்து நம் குழந்தைகளினுடைய உருவாக்கத்தில் ஒற்றுமையை அவர்களில் விதைக்க வேண்டும் என்பதை மனதில் தாங்குவோம். புத்தகத்தை ஒரு ஓமையாக எடுத்துக்கொள்வோம். நம்முடைய பள்ளிக்கூடத்தினை ஒரு புத்தகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த புத்தகத்தினுடைய ஒவ்வொரு பக்கங்களும் பிள்ளைகள், ஆசிரியர்கள், உபகாரிகள் அல்லது நம்முடைய கல்விக்கூடத்தின் மீது நாட்டம் கொண்டவர்கள் என்று ஒவ்வொருவரும் அந்த புத்தகத்தினுடைய ஒவ்வொரு பக்கமாக இருக்கின்ற பொழுது ஒருங்கே இணைக்கப்பட்ட பக்கங்கள் தான் புத்தகமாக இருக்கிறது. ஒரு புத்தகத்தை வாசிப்பதற்கு நம்முடைய சிந்தனையும் செயலும் எவ்வாறு ஒரு நேர்கோட்டில் பயணிக்க வேண்டுமோ அதே போல ஒற்றுமையை நம்மில் கொண்டு வர வேண்டும் என்றால் ஒவ்வொரு பக்கத்தையும் ஆசிரியர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், மாணவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவெனில், அனைவரையும் ஒருங்கே நடத்துவது என்பதும் அனைவரும் ஒரே போல உள்ளவர்கள் என்று நாம் அளவிடுவதும் முறையற்ற செயலாக இருக்கும். பிள்ளைகளுக்கு ஒரே உயரம் கிடையாது, பிள்ளைகளுக்கு ஒரே கல்வித்திறன் கிடையாது, பிள்ளைகளுக்கு ஒரே வலு கிடையாது. ஆனால் ஒருவருக்கு ஒரு திறமை அதிகமாக இருக்கும், மற்றவருக்கு அதைவிட வேறொரு துறையில் அவர்களுக்கு ஆர்வம் மிகுதியாக இருக்கும். ஆசிரியர்களாகிய நாம் ஒவ்வொரு பக்கங்களையும் புரிந்து கொண்டு அவரவருக்கு ஏற்ப கரிசனைகளை வழங்குகின்ற பொழுது நம்முடைய ஒற்றுமை இன்னும் வலுப்பட்டதாக இருக்கும். பிளவுபட்ட இந்த உலகினை ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தினால் வலுவுள்ளவர்களாக, ஒற்றுமை உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக தன்னையே பலியாக தந்து நம்மை ஒன்றித்து வர அழைக்கிறார். பிள்ளைகளை ஞானத்திலும் அவர்களினுடைய உடல் வலிமையிலும் அவர்களினுடைய பிற திறமைகளையும் ஒருங்கே புரிந்து கொண்டு அவர்களை வளர்த்தெடுப்போம், வார்த்தெடுப்போம். ஒற்றுமையை நம்முடைய பிள்ளைகளினுடைய மனங்களில் விதைக்கின்ற சக்திகளாக மாறுவோம். கடவுள் நமக்கு ஒற்றுமை எனும் ஆசிரியரை தந்து நம்மையும் நம் குடும்பங்களையும் நம்முடைய பள்ளிக்கூடங்களையும் கல்வி நிலையத்தில் பணிபுரியும் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அனைவரும் எழுவோம். ஒற்றுமையின் வடிவமாய் திகழ்கிற மூவர் இறைவனிடம் நம்முடைய வாழ்வின் தேவைகளை, மனது நேக்கங்களை மன்றாட்டுகளாக எடுத்து வைப்போம். மன்றாட்டை
கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, எங்கள் பரிசுத்த திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் ஆகிய அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். எம் பங்கு தந்தையர்களையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை தந்திருக்கும் அர்ப்பணியாளர்களையும் நிறைவாக ஆசிர்வதியும். இவர்கள் அனைவரும் நல்ல ஆயனாம் இயேசுவை பின்பற்றி சமாதானத்தின் தூதுவர்களாகவும் அன்பின் வழிகாட்டிகளாகவும் நீதியின் கருவிகளாகவும் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவன் குருவே, மன்றாட்டை கேட்டருளும். எம் மன்றாட்டை கேட்டருளும். உறவுடன் வாழ ஒவ்வொருவரையும் அழைக்கும் உன்னத இறைவா, எங்கள் நாட்டு தலைவர்கள் அனைவரும் தங்களுக்கு அளிக்கப்பட்ட பணியை திறம்பட நிறைவேற்றவும், மாணவர்களாகிய எங்களுக்கு தேவையான நல்ல திட்டங்களை கொண்டு வரவும், அதன் மூலம் எங்கள் வாழ்வு வளம் பெறவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவன் குருவே, மன்றாட்டை கேட்டருளும். எம் மன்றாட்டை கேட்டருளும். எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று மொழிந்த எம் இறைவா, சின்னஞ்சிறு குழந்தைகளாகிய நாங்கள் எங்களுடன் பயிலும் மாணவர்களுடன் விருப்பு வெறுப்புகளை களைந்து ஒற்றுமையாக இருக்கவும், போட்டி பொறாமைகளை புறந்தள்ளி சகோதர மனப்பான்மையுடன் வாழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவன் குருவே, மன்றாட்டை கேட்டருளும். எம் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் வள்ளலே எம் இறைவா, இன்றைய நவீன காலத்தில் தொலைக்காட்சி மற்றும் இணைய தளங்களிலும் மனம் போன போக்கில் வாழும் குழந்தைகள் அவைகளை விட்டு அகன்று நல்ல நெறியில் வாழ்வதற்கு தேவையான ஞானத்தை அளித்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவன் குருவே, மன்றாட்டை கேட்டருளும். எம் மன்றாட்டை கேட்டருளும். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று கூறிய இறைவா, இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் புனித அந்திரியார் மழலையர் பள்ளி, புனித அந்திரியார் தொடக்கப்பள்ளி, சிறுமலர் உயர்நிலை பள்ளி ஆகிய பள்ளிகளின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களை நிறைவாக ஆசீர்வதியும். மாணவர்களாகிய நாங்கள் படிப்பிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், பெற்றோர் பெரியோர்களை மதித்து நடக்கவும் வேண்டிய வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவன் குருவே, மன்றாட்டை கேட்டருளும். எம் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவன் குருவே, மன்றாட்டை கேட்டருளும். எம் மன்றாட்டை கேட்டருளும். சற்று நேரம் அமைதியில் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவேண்டல் செய்வோம். அன்பான ஆண்டவரே, கல்வி என்னும் மகத்தான குடையை மணக்குடி என்னும் எங்களுடைய அன்பு சமூகத்திற்கு நீர் வரமாக தந்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம். பள்ளி கூடங்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும் ஆசிரியர்களுக்காகவும் பணியாளர்களுக்காகவும் நன்றி சொல்லுகிறோம். இந்நாள் வரை உமது உடனிருப்பினால், வழிகாட்டுதலினால், அருள் வரங்களினால் நீர் காத்து வந்தது போல தொடர்ந்து அவை அனைத்தையும் அபரிமிதமாக அருள்மழையாக பொழிந்தருள வேண்டுமென்று இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாமது பாதம் தருகிறோம். ஆமென்.
படைத்தவன் நீ, இங்கு உள்ளவை யாவையும் ஆள்பவன் நீ. உனக்கே என்னை தருகின்றேன், என்ன தருவேன் இறைவா, இன்று என்னை தருவேன் தலைவா. குடையாய் பறந்திருக்கும் விண்ணகமுமது காணிக்கை. மண்ணை நனைத்து மகிழ வைக்கும் மழை துளி உமது காணிக்கை. மண்ணக குடையாய் பறந்திருக்கும் விண்ணகமுமது காணிக்கை. மண்ணை நனைத்து மகிழ வைக்கும் மழை துளி உமது காணிக்கை. மனம் தரும் செடியின் பூக்களில் எல்லாம் வண்ணங்கள் உமது காணிக்கை. மனம் தரும் செடியின் பூக்களில் எல்லாம் வண்ணங்கள் உமது காணிக்கை. அழைக்கின்றேன் அன்புடனே என்னையே காணிக்கை. அழைக்கின்றேன் அன்புடனே என்னையே காணிக்கை. என்ன தருவேன் இறைவா, இன்று என்னை தருவேன் தலைவா. என்ன தருவேன் இறைவா, இன்று என்னை தருவேன் தலைவா. இருளுக்கு எதிராய் எழுந்து வரும் ஒளி கதிரோமது காணிக்கை. வருடங்கள் பல முறை மாறி வரும் காலங்கள் உமது காணிக்கை. இருளுக்கு எதிராய் எழுந்து வரும் ஒளி கதிரோமது காணிக்கை. வருடங்கள் பல முறை மாறி வரும் காலங்கள் உமது காணிக்கை. நாளும் அறிய புதுமைகள் படைக்கும் மனிதனின் அறிவு உன் காணிக்கை. நாளும் அறிய புதுமைகள் படைக்கும் மனிதனின் அறிவு உன் காணிக்கை. அழிக்கின்றேன் அன்புடனே என்னையே காணிக்கை. அழிக்கின்றேன் அன்புடனே என்னையே காணிக்கை. என்ன தருவேன் இறைவா,
கொடுப்பவை யாவையும் படைத்தவன் நீ, இங்கு உள்ளவை யாவையும் ஆழ்பவன் நீ. உனக்கே என்னை தருகின்றேன், என்ன தருவேன் இறைவா, இன்று என்னை தருவேன் தலைவா. என்ன தருவேன் இறைவா, இன்று என்னை தருவேன் தலைவா. சகோதரமே, என்னுடையதும் உங்களதும் அனைப்பில் இல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்திரேயாவின் விழாவிலை காணிக்கைகளை உமக்கு அளிக்கின்றோ. இவ்வாறு இவற்றை உமக்கு படைப்பதா நாங்கள் உமக்கு உகந்தவர்களாக மாறவும், இவற்றை நீர் ஏற்றுக்கொள்வதால் நாங்கள் புத்துயிர் பெறவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பிற்கு உரிய செயலுமாகும். என்றும் உள்ளாயரே, உமது மந்தை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் அந்திரேயா வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கும் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழி நடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வானம் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே அவர் இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நசரேன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக எம் பள்ளியில் பயின்று எம் பள்ளியில் பயிற்றுவித்து இறந்து உம்முடைய திருவடி வாழும் அனைவரையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். உமது அன்பு பிள்ளைகளையும் ஆசிரியர்களையும் பணியாளர்களையும் உபகாரிகளையும் நிறைவாக ஆசிர்வதித்து அவர்கள் மீது உமது இரக்கத்தின் ஒளியை பொழிந்தருளும். கடவுளின் கனித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எம் பங்கின் பாதுகாவலர் புனித அந்திரேயா, இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை அனைவரும் இணைந்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். உமது பெயர் போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். எங்கள் மேல்
பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இச்செம்மறியின் விருந்து களைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதா. உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். கொண்ட மன்னா உன் மணக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினே. விழிரண்டும் நீங்க நேரங்கள் நீட நான் இங்கு உளம் வாடினேன். எழில் கொண்ட மன்னா உன் மணக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினே. விழிரண்டும் நீங்க நேரங்கள் நீட நான் இங்கு உளம் வாடினேன். வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம். வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம். உனக்காக நான் வாழ்கிறேன், உன் அன்பில் ஒன்றாகிறேன். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே,
புனித அந்திரேயாவினுடைய 8ஆம் நாள் திருவிழா திருப்பலியிலே மாணவர்களுக்கான இந்த சிறப்பு திருப்பலியை நிறைவேற்றி நமக்காக ஜெபித்தவர்கள் அருட்பணி சுரேஷ் அவர்கள், தென் தாமரை குளத்தின் பங்கு தந்தை, அருமையான பாடகர், நல்ல சிந்தனையாளர், காரியங்களை திட்டமிட்டு நேர்த்தியாக செயல்படுத்தக்கூடியவர், பழகுவதற்கு மிகவும் இனிமையானவர், நல்ல நகைச்சுவை உணர்வு கொண்டவர். ஒரு 5 நிமிடம் அவரோடு நாம் உரையாடினோம் என்றால் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும். அவரோடு பழகிய அந்த தருணங்கள். நமக்காக இறைவேண்டல் செய்து திருப்பலி நிறைவேற்றிய அவர்களுக்கு நம்முடைய பங்கு சமூகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நமக்காக பலமளிக்கும் ஒற்றுமை என்ற மைய சிந்தனையில் மறையுரையாற்றியவர் அருட்தந்தை சுனில் அவர்கள். காலத்தின் நேரத்தின் அருமையை கருதி மிக சுருக்கமாக மிக அழகான ஒரு மறையுரையை நமக்காக ஆற்றியிருக்கிறார். ஒற்றுமை என்பது இறைவனின் திருவுளமாக இருப்பது. கடவுள் படைத்த இந்த மனிதர்கள் எல்லோருமே ஒன்றித்து வாழ வேண்டும் என்பது இறைவனுடைய திருவிழம். அதற்கேற்றாற்போல் நாம் அனைவருமே வாழ வேண்டும் என்ற அழைப்பை முன்வைத்தார். நம்முடைய மாணவ வாழ்க்கையுமே ஒரு புத்தகத்தை ஓமையாக வைத்து நமக்கு சுட்டி காட்டினார். ஒரு புத்தகத்திலேயே பல பக்கங்கள் இருக்கும். ஒவ்வொரு பக்கமும் முத்தாய்ப்பாக இருக்கும். அதுபோல பள்ளியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் பல்வேறு திறமைகளை கொண்டு அவர்கள் இருப்பார்கள். இவர்கள் எல்லோருமே ஒன்றித்து ஒருங்கிணைந்து செயல்பட்டால்தான் எப்படி ஒரு புத்தகம் முழுமையாக பெறுமோ அதுபோல இந்த குழந்தையுடைய வாழ்வும் முழுமை பெறும் என்று புத்தகத்தை ஊமையாக சுட்டி காட்டி ஒற்றுமையோடு வாழக்கூடிய வழிவகைகளை நமக்கு கற்றுத்தந்தார். அவருக்கும் நம்முடைய பங்கு சமூகம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இவரும் பல கனவுகளோடு தன்னுடைய பங்கு பணியினை நல்ல முறையில் செய்து கொண்டிருக்கிறார். செய்யக்கூடிய காரியங்களை நேர்த்தியாக செய்யக்கூடியவர், மிகுந்த மரியாதையோடு பழகக்கூடியவர், நல்ல மனிதர். இந்த நாளிலே நமக்காக இந்த திருப்பலியில் பங்கெடுத்து மறையுரையாற்றிய அருட்பணி சுனில் அவர்களுக்கு நம்முடைய பங்கு சமூகம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய திருப்பலியை நல்ல முறையில் சிறப்பிப்பதற்கு உதவி புரிந்த புனித அந்திரேயா மழலையர் பள்ளி, புனித அந்திரேயா தொடக்கப்பள்ளி, சிறுமலர் உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் யாவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல முறையில் பயிற்சி எடுத்து இந்த திருப்பலியை ஒழுங்குற இவர்கள் உதவி இருக்கிறார்கள். உங்கள் யாவருக்கும் நன்றிகளும் விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் நன்றி மன்றாட்டிற்காக எழுந்து நிற்போம். அன்பு மிகுந்தோரை, மீண்டும் ஒரு முறை அருட்பணி சமூகம் சார்பிலே உங்களுடைய பங்கு தந்தைக்கும் இணை பங்கு தந்தைக்கும் பங்கு மக்கள் யாவருக்கும், மிக குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பணியாளர்களுக்கும் விழா வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்வதோடு உங்களுக்கான இறைவேண்டலையும் உறுதிப்படுத்துகிறோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருவிருந்தில் பங்கு கொள்வதால் நாங்கள் ஆற்றல் பெறுவோமாக. திருத்தூதரான புனித அந்திரேயாவின் எடுத்துக்காட்டால் நாங்கள் கிறிஸ்துவின் பாடுகளை தாங்கி அவரோடு மாட்சியில் வாழும் தகுதியினை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
புனிதரே அந்திரியாவை போற்றி போற்றி போற்றி. விண்ணும் மண்ணும் வாழ்த்தும் விமல நன்மை போற்றும் புனிதரே அந்திரியாவை போற்றி போற்றி போற்றி. விண்ணும் மண்ணும் வாழ்த்தும். நன்றியால் பண்பாடும் எங்கள் ஊரிலே நல்வளம் சந்தோஷம் நிலைக்க செய்யுமே. தஞ்சம் நீரான எங்கள் வாழ்விலே சத்தியம் தெய்வீகம் தழைக்க செய்யுமே. நன்றியால் பண்பாடும் எங்கள் ஊரிலே நல்வளம் சந்தோஷம் நிலைக்க செய்யுமே. தஞ்சமீரன்றான எங்கள் வாழ்விலே சத்தியம் தெய்வீகம் தழைக்க செய்யுமே. இயேசுவின் ஆசிரும் அருளும் பொருளுமே எங்களின் நெஞ்சிலே அமைதி வளர்க்கவே என்னாலும் துணைவாருமே. உன் நல்லாசி வரத்தாருமே. விண்ணும் மண்ணும் வாழ்த்தும் விமல நன்மை போற்றும் புனிதரே அந்திரியாவை போற்றி போற்றி போற்றி. விண்ணும் மண்ணும் வாழ்த்தும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.